பௌர்ணமி அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சித்திரகுப்த வழிபாடு மற்றும் தானம். விரதம் எப்படி கடைபிடிக்கலாம், அப்புறம் இந்த தினத்துக்கு உண்டான சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். சித்திரகுப்தனை எப்படி வழிபட வேண்டும் என்றால், நம் கர்ம வினைகள் நீங்க வேண்டும் என்றும், இதுவரை நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களின் தாக்கம் குறைந்து நல்வழி நற்சிந்தனைகளில் நம் மனதை செலுத்த வேண்டும் என்றும் வழிபடலாம். இரண்டாவது விரதம். முடிந்தால் அன்று ஒருவேளை உணவில் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுவது சிறப்பு. சித்திரகுப்தன் உப்பில்லாத உணவை விரும்புவர் என்பது ஒரு நம்பிக்கை. மூன்றாவது, சித்திரகுப்தன் கணக்கு எழுதுபவர் என்பதால் கல்வி கற்கும் ஏழை மாணவர்களுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்களை தானமாக வழங்க வேண்டும். இது நம் வம்சாவளிக்கு மிகச்சிறந்த புண்ணியத்தை தேடித்தரும். குடை அல்லது செருப்பு தானம் செய்யலாம். அல்லது குளிர்ந்த நீர்மோர், முடிந்தால் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய புண்ணிய செயலாகும். இந்த நாளின் சிறப்பு என்னன்னு பார்த்தா, சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சிகளில் ஒன்றான மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு. இரண்டாவது, திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நிலவொளியில் கிரிவலம் செல்லும் உன்னத நாள். நிலாச்சோறு, குடும்பத்தோடு நிலவொளியில் அமர்ந்து கலவை சாதம் சாப்பிடும் அழகான பாரம்பரியம் இது. இந்த சித்ரா பௌர்ணமியில் நம் கவலைகள் எல்லாம் நீங்கி ஒளி பிறக்கட்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.